வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது லேட்டஸ்டாக செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிகார்டிங் ஆத்தரைஸ்டு பர்சன்னா அந்த சப் புரோக்கர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சனுடைய புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 27th of Augustலேருந்து இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக, கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங் பொறுத்தவரையில் நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெரோதா இல்லை ஏதே ஒரு XRY, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனி கூட நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்சேஞ்சில் உங்கள் நேம், அதாவது உங்கள் பேன் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ணணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் XRY அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க உங்களை அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் அவங்களுடைய இப்போ உங்கள் கீழே ஓப்பன் பண்ணுற கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய புரோக்கரேஜில் உங்களுக்கு 70 to 80% உங்களுக்கு ஷேரிங் வரும். இதுதான் ஆத்தரைஸ்டு பர்சனுடைய கான்செப்ட். இதுக்கு முன்னாடி ரெஃபரல் பார்ட்னர்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 years முன்னாடி செபி ரூல்ஸ் போட்டாங்க. ரெஃபரல் பார்ட்னர்னு ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது, எல்லாமே ஆத்தரைஸ்டு பர்சன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் ரெஃபரல் பார்ட்னராக நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க, நான் உள்பட. பட் இந்த ரூல்ஸ் வந்தோடனே நிறைய இழக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், ஆத்தரைஸ்டு பர்சனாக ரெஜிஸ்டர் பண்ணோம். இது மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. இந்த ஆத்தரைஸ்டு பர்சனாக இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன கான்செப்ட் இருந்துச்சுன்னா, 50,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ்ன்னு ஒன்று வரும். இந்த எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸ் இருக்கும். இப்போ NSE ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 5,000 rupees. இதெல்லாம் யாருமே நீங்கள் யூடியூப்ல யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ NSE நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா 5,000 ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் F&O செக்மெண்ட்னா தனியாக, BSE ரிஜிஸ்டர் பண்ணால் தனியாக. அப்போ கிட்டத்தட்ட ஒரு முதல் மட்டுமே இதுக்கு முன்னாடி 50,000 டெபாசிட் ப்ளஸ் ஒரு 20,000 ரூபாய் ஆகிடும். இதுதான் ஒரு ப்ரொசீஜராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிளைண்ட்டை நம்ம ட்ரேட் பண்ண வைக்கணும். ட்ரேட் பண்ண வச்சு கிளைண்ட்டு ட்ரேட் பண்ணுவார், இல்லை பண்ண மாட்டார். ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் ஒரு நல்ல கிளைண்ட் பேஸ் வச்சுருக்கீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு லாபமாக இருக்குமே தவிர புதுசாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்ன வந்துச்சு அப்படின்னா, கிளைண்ட்டு லேட்டஸ்ட்டாக ஜெரோதா, க்ரோ அந்த மாதிரி கம்பெனி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு மாறிடுவாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு கம்பெனி XYன்னு ஒரு கம்பெனி வச்சுருப்போம், அந்த கம்பெனிக்கு மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலான இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ். நான் எதுவும் தப்பாக சொல்லலை, இது ப்ராக்டிக்கலாக ஒரு புரோக்கர் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ லேட்டஸ்டாக செபி என்ன ரூல்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ரூல் நம்பர் 1, இனிமேல் செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்ச ரூபாய். 50,000 ரூபாய் இந்த இடத்துல செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்ச ரூபாய். ரெண்டாவது ரூல், கம்பல்சரி NISM சீரியஸ் 7, அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு சர்டிஃபிகேட் இருக்கு, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன். NISM சீரியஸ் 7 சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி படிச்சிருக்கணும். இது இல்லாமல் ஐ திங்க் 14 or 15 இன்னொரு NISM சர்டிஃபிகேட்டு நீங்கள் டெர்மினல் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் டெர்மினல் வச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக CCTV இருக்கணும் உங்கள் ரூமில். கம்ப்ளீட்டாக எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் ஆர் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலயமா தான் நீங்கள் ஆர்டர் போடும் போது எல்லாமே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு கால் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட கிளைண்ட் கிட்ட பேசும்போது ஆர்டர் கன்ஃபர்மேஷன், கால் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பீரியடிக்கலாக ஆடிட் நடத்துவாங்க. அந்த ஆடிட்டில் நீங்கள் உங்கள் கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸு, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எதுவும் காசு வாங்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. புரோக்கர், அதாவது புரோக்கர் சைடு ஆடிட் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் சைடு ஆடிட்டும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு
ஒஸ்ட்டு இல்லை ரொம்ப டஃப்பான ஒரு ஜாபாக இருக்க போது இந்த ஆத்தரைஸ்டு பர்சனுடைய ஜாப். ஸோ இதுக்கு முன்னாடி ரெஃபரல் பார்ட்னர்னும் போது இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்காது. பட் ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லும் போது பயங்கரமான கமிட்மெண்ட். சரி, இதை தாண்டி நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து சம்பாதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 100ல் 80% சத்தியமாக சம்பாதிக்க போகிறது இல்லை. அது கன்ஃபார்மாக தெரியும். ஒரு கிளைண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, இவ்வளோ பிரச்சனை தாண்டி புரோக்கர் பிரச்சனை வேறு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கரை தாண்டி நீங்கள் ஒரு ட்ரெடிஷனல் புரோக்கருக்கு கிளைண்ட் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்கணும். சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முக்கியமான விஷயம் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணணும். மார்க்கெட் ஒரு 3 வருஷமாக எந்த பர்ஃபார்மன்ஸுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் புரோக்கருக்கு எப்படி கிளைண்ட் எடுக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் புது ரூல்ஸை படி. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இது ஏபி ப்ராசஸ், இல்லைன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு வேறனா வேலைக்கு போகலாம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை அப்படி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து செபியோட ரூல்ஸ் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப டைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம செபியை குறை சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிற ஆக்சுவல் மென்டாலிட்டி, கிளைண்ட்டோட மென்டாலிட்டி வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். பிகாஸ் என்னென்னா, டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அதை தாண்டி நான் ஒரு ட்ரெடிஷனல் புரோக்கர் ரொம்ப நாளாக இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை அந்த சர்வீஸ் யூசர் இன்டர்ஃபேஸை நான் எதிர்பார்க்கறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கிளைண்ட் எடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டஃப்பான வேலையாக இருக்கும். ஸோ செபியோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் இந்த ஆத்தரைஸ்டு பர்சன் இதுவே மொத்தம் வைப் அவுட் பண்ண போது அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.